குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் வந்து ஏப்ரல் 10. இது சம்பந்தமான ஒரு முக்கிய அறிவிப்பு இப்போ வெளியில் வந்திருக்குங்க. ஆக்சுவலாக கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ஏப்ரல் 10 அன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் ஏப்ரல் 10 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆக போகிறதில்லன்னு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். கூடவே வந்து இட்லி கடை திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. இட்லி கடை திரைப்படம் வில்லேஜ் ட்ராமா மூவி. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படம் பக்காவான ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஸோ கிட்டத்தட்ட இட்லி கடை திரைப்படத்தோட மேக்கிங் லெவல் எப்படி இருக்குன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனால் தனுஷ் இவங்களோட டைரக்ஷனில் இவங்களே நடித்து ராயன் திரைப்படத்தோட மேக்கிங் லெவலை நாம் வந்து பார்த்துருக்கோம். ராயன் படத்தோட கதை ரொம்ப சுமாரானதான். ஆனால் திரைக்கதை ரொம்ப வலுவாக இருக்கும், மேக்கிங் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் இட்லி கடை திரைப்படத்தோட மேக்கிங் லெவலும் இருக்க போகுதுன்னு நான் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரியே நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தோட ரிலீஸ் ஏப்ரல் 10 இருக்க போகிறதே இல்லை. அதே சமயம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னா அது குட் பேட் அக்லி திரைப்படம் தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட டீசர் வரத்துக்கு முன்னாடி பெருசாக யாருமே இந்த படத்தை ரசிகர்களை தவிர்த்து வேறு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் டீசர் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னப்பா இது முரட்டுத்தனமான ஒரு டீசராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீசர்லாம் ரிலீஸ் பண்ணால் படத்தோட ஹைப்பு எங்கேயோ போய் நிற்கும்ல. ஆக்சுவலாக வந்து டீசரில் காட்டியிருக்கிற எல்லா விஷயமும் ஃபேன்ஸுக்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக டீசரை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து எப்போ எங்களுக்கு வந்து இட்லி கடை திரைப்படம் வந்து சோலோவாக தான் ரிலீஸ் ஆகணும், கூட எந்த ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது. அதே சமயம் இந்த படத்தை நாங்கள் வந்து 1000 தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம், கூட எந்த படம் வந்தாலும் நாங்கள் வாங்கி போட மாட்டோம், விநியோகஸ்தர் யாரும் வாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற கட் அண்ட் ரைட்டான ஒரு முடிவை இப்போ எடுத்திருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் வந்து பேட்டி கூட கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இட்லி கடை திரைப்படம் கண்டிப்பாக வந்து ஏப்ரல் 10 அன்னைக்கு குட் பேட் அக்லி திரைப்படத்தோட கூடவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஷூட்டிங் இன்னும் முடியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே சமயம் வந்து இன்னும் சாலிடான ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த இட்லி கடை படத்தோட ஷூட்டிங் ஏன் இன்னும் முடியலன்னு நீங்கள் கேட்க வந்தீங்கன்னா அதுக்கு என்னோட பதில், தனுஷ் இவங்களோட புதிய ஹிந்தி படத்தில் கவனம் செலுத்தி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இட்லி கடை திரைப்படத்தோட பல காட்சிகளை திரும்பவும் தனுஷ் இவங்க எடுக்க போகிறாங்களாம். ஏன்னா எடுத்த காட்சிகள் எதுவும் சரியாகவே வரலையாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இட்லி கடை படத்தோட ஷூட்டிங் முடிகிறதுக்கு கண்டிப்பாக வந்து மார்ச் மாதம் எண்ட் ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் 2nd வீக்கில் தான் இந்த படம் சம்பந்தமான படப்பிடிப்பு வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடியும். அதுக்கப்புறம் படத்தோட எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் படத்தோட விஎஃப்எக்ஸு, அதுக்கப்புறம் படம் சம்பந்தமான ஒட்டுமொத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு மத்தியில் குட் பேட் அக்லி திரைப்படம் கண்டிப்பாக சோலோவாக ஏப்ரல் 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக தனுஷ் இவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க இட்லி கடை படத்தோட ஷூட்டிங்கை பெண்டிங் போடவே இல்லைங்க. எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஏன்னா 2 தடவை இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும்னு தனுஷ் இவங்க அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க.
ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசரு இவ்வளோ தீயா இருக்கும், பயங்கரமாக இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த டீசரை பார்த்துட்டு எல்லாருமே எப்பா இந்த படத்து கூட இட்லி கடை திரைப்படம் மட்டும் ரிலீஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக இட்லி கடை பறந்துரும் பார்த்துக்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியாவில் இப்படியாப்பட்ட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே சமயம் ட்விட்டரில், அதாவது எக்ஸ் தளத்தில் தனுஷ் இவங்களை டேக் பண்ணி தயவு செஞ்சு நீங்கள் தள்ளி போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா டீசர் தர லோக்கலாக இருக்குது, தரமாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் படம் இதை விட பெட்டராக தான் இருக்கும். கண்டிப்பாக இட்லி கடை திரைப்படம் மட்டும் ஒன்றா ரிலீஸ் ஆனிச்சுன்னா உங்களோட கெரியரை காலி பண்ணி விட்டுரும் இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் அப்படின்னு டாக் பண்ணி, யாரை டாக் பண்ணி, தனுஷ் இவங்களை டாக் பண்ணி எக்ஸ் தளத்தில் ட்விட்டரில் நிறைய பேர் இவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் நான் சொன்ன மாதிரி ஷூட்டிங்கும் இன்னும் முடியல. ஸோ எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் மாதம் செகண்ட் வீக்கில் தான் இந்த படம் ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிய போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தனுஷ் இவங்களோட டைரக்ஷனில் இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய படங்கள் ஒரே நாளில் ஒன்றா ரிலீஸ் ஆகுறது ஆரோக்கியமான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ தனித்தனியாக ரிலீஸ் ஆனதான் 2 படத்தோட தயாரிப்பாளர்களுக்கும் லாபம் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் கண்டிப்பாக சோலோவாக தான் ரிலீஸ் ஆகும். இட்லி கடை திரைப்படம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், பின்வாங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கிடையாது, அன்அஃபிஷியல் தான். ஏன்னா நான் அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தல அஜித்தோட ஆட்டம் இந்த தடவையும் தனியாக தான் இருக்க போகுது. ஸோ தனுஷ் இவங்களும் தல அஜித் இவங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு செய்திகள் அடிபடுது. இதை பற்றி இன்னும் எனக்கு முழுசாக தெரியாது. ஒருவேளை முழுசாக தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.